இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் அப்படிங்கிற கேமு ரொம்ப பேஷன் ஆயிடுச்சு. அதோட க்ரோத் ரொம்ப இந்தியாவில் அதிகமாகிடுச்சு. ஆனால் என்ன ஒன்றுனா, நம்ம ஆசைப்பட்டு பண்ணக்கூடிய பாடி பில்டிங் நம்ம உயிரை கொல்லும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் அதான் உண்மை கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சியோட உச்சக்கட்ட நிலை தான் பாடி பில்டிங் அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பாடி பில்டிங் பண்ணினவங்க அதை பற்றி அதில் இருக்க உண்மைகள் என்ன, நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும், இந்த மாதிரி மெடிசன் எடுத்தால் தான் உங்கள் மசில் இந்த மாதிரி அதிகப்படியான வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக எல்லாருக்கும் சொல்லணும். அதையும் மீறி சிலர் பண்ணணும்னு நினச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் அந்த கேமில் இருக்க அவேர்னஸை நம்ம சொல்லணும். ஆனால் இன்றைக்கி இருக்கவங்க எப்படி தெரியுங்களா, இப்போ நான் வந்து ஒரு காம்படிஷன் பண்ணி உடம்பை ரெடி பண்ணி நான் வந்து ஒரு 50,000 செலவு பண்ணி நான் ஒரு காம்படிஷன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 50,000 ரூபாயை யாரோ ஒருத்தவங்களுக்கு நான் ட்ரெயின் பண்ணி அதை ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பாடி பில்டிங்கில் எந்த ஒரு விதமான இன்கம்மே கிடையாது. ஒரு ஜிம்முக்கு ட்ரெயினராக போனால் அதிகபட்சம் அவங்க சேலரி எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 10 to 15K இருக்கும். அது போக நீங்கள் பர்சனல் ட்ரைனிங் அந்த மாதிரி ஏர்ன் பண்ணால் தான் உண்டு. ஆனால் இன்றைக்கி இருக்க ஒரு ட்ரெயினரு நாளைக்கு ஒரு கோச்சாக மாறுறப்ப அவர் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது யாருமே இல்லை. அது ஏன் அப்படின்னா அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறாங்க. இந்த ஜிம்மில் இருக்கவங்களுக்கு வேறு விதமான ஒரு சோர்ஸ், இன்கம் சோர்ஸ் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, பாடி பில்டிங் பண்ணி பெரிய லெவலுக்கு போனவங்க சப்ளிமெண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுக்கும் கீழே இருக்கவங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி மெடிசன் எடுத்தால் தான் உங்கள் உடம்பு டெவலப் ஆகும், நீங்கள் அப்போ தான் என்ஹான்ஸ் பாடி பில்டர் கூட நீங்கள் உங்களை காம்பீட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை கைஸ். நம்ம வந்து ஜிம்முக்கு போகிறது நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான். ஆனால் நம்ம ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பசங்க வச்சுருக்க உடம்பை பார்த்து நம்மளும் ஆசைப்பட்டு சில வீடியோஸ் பார்த்து நம்ம உடம்பை நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். தயவு செய்து அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க கைஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு படத்தில் நம்ம ஒரு ஃபைட் சீன் பார்க்குறோம், ஆனால் நம்ம அதே மாதிரி ஃபைட் பண்ண முடியுமா? ஏன் அப்படின்னா அது நமக்கு டூப்புன்றது தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போய் எவ்வளவோ பேர் டெத் ரேட் கூடிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை ஏன் யாருமே வெளியே கொண்டு வர்றதில்லை அப்படின்னா, அதனால நிறைய பேரோட இன்கம், நிறைய பேரோட வருமானம் பயங்கரமாக பாதிக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த மெடிசன் எடுத்து இறந்தாலுமே இல்லை அவங்க ஜிம்முக்கு போனதாலலாம் இறக்கலை, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை பாடியில் ஏற்கனவே இருந்திருக்கு, அதை அவங்க கவனிக்காமல் விட்டதால் இந்த மாதிரி ஒரு டெத் ஆகிருக்கு இப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்க. ஆனால் கைஸ், பெற்றவங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, தயவு செய்து அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சா அவங்கள அந்த மாதிரி மெடிசன் எடுத்து பாடி பில்டிங் தயவு செய்து பண்ண வைக்காதீங்க கைஸ். தயவு செய்து கேட்டுக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் 2011 உடற்பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எனக்கு வயசு 32 ஆயிடுச்சு. என் உடம்புல எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. நான் 12th படிக்கிறதுக்கு முன்னாடி கூட எங்கள் வீட்டில் ஏதோ உடம்பு சரியில்லைனா என்னை ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு டேப்லெட்டோ பண்ணிகிட்டே கிடையாது. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நம்ம இதை எல்லாருக்கும் சொல்லணும். ஏன் அப்படின்னா, சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கவங்க அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லலாம். யார் என்ன வேணாலும் நினச்சிட்டு போகிறாங்க. தயவு செய்து நீங்கள் மெடிசன் எடுத்து பாடி பில்டிங்கிற ஸ்போர்ட்டை நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் நேச்சுரலாக என்ன சாப்பிட்றீங்க, என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் காம்படிஷன் பண்ணுங்கள். தோத்துட்டே இருக்கோம் அவங்கள மாதிரி நம்மளும் மெடிசன் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, அவங்க குடும்ப வசதியோ அவங்களோட பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு ஏழ்மைப்பட்ட குடும்பத்தில் இருக்கோம். நம்ம அது மாதிரி மெடிசன் எடுத்தால் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் போவாங்க. நம்மளால் அது போகிறதுக்கு உண்டான வசதி இருக்காது. தயவுசெய்து கேஷ், நானும் 4 நிமிஷம் பேசிட்டேன். என்னோட ஆதங்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாள்தோறும் ஏதாவது என்னால் முடிஞ்ச உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னை முடிஞ்சால் நீங்கள் நான் என்ன பேசுகிறேன்றதை கேட்டு அதை லைஃபுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பி நான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறேன்.